சொல்லுமா நீ. என்ன மேடம், அவன் இப்போ 2 வாரம் தான் ஆகுது, சாப்பாடு போட மாட்டேன்னுட்டாங்க இவங்க. எங்கிட்ட 10 ரூபா சம்பாதிக்க மாட்டான், குஷ்டு வரானே, நான் துணி துவைக்க மாட்டேன், சாப்பாடு போட மாட்டேன்னு சொல்லிட்டு இவங்க சொன்னாங்க. அப்போ கூட எனக்கு மனசு கஷ்டமா இருந்துச்சு, இவ்வளோ நாள் பொறுத்து இப்படி ஒரு புள்ளி அப்படி சொல்கிறாங்க. எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல, நீங்கள் சாப்பாடு ஏன் போடுறீங்க, துணி ஏன் துவைச்சு போடுறீங்க, இதெல்லாம் பண்றதுனால ராஜா மாதிரி வராங்க, ராஜா மாதிரி போறான், வேலைக்கு போகணும்னு பதில் சொல்ல மாட்டேன். அதனால நான் அப்படி பண்ண ஆரம்பிச்சேன். இவனுக்கு தெரியும் மேடம். நான் அங்க போய் பார்த்தா ஒரு ஐடியா சொல்லவா அவங்க கிட்ட, கேட்பீங்களா? அவர் மனசுக்குள்ள என்னெல்லாமோ வருத்தம் இருக்கு, அததான் நீங்க அதன் பிரகாரம் நடக்கிறோம் நாங்க. செய்வீங்களா? அண்ணன் கிடைக்குது, அவங்க நல்லா பேசியிருந்தாங்க. அவங்களே சண்டை வாங்கி என் கூட பேசாத மாதிரி பண்ணிட்டாங்க. வீட்டில் உள்ள உட்காந்து சாப்பிட்றேன், அது வெளியே போகணும்னு சொல்லிட்டு பேசுறது நல்ல. என் கூட தான் இவங்க கூட ஃபர்ஸ்ட் இவங்க கூட சண்டை போட்டுருந்தாங்க, இவங்க கூட பேசாம இருந்தாங்க. இப்போ இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து என் கூட பேசாத மாதிரி பண்ணிட்டாங்க. என்னது இது? அவங்க தான் சொல்லி இருந்தாங்க இந்த மாதிரி ஒரு மரியாதையான பேச்சு பேச மாட்டேன். அண்ணா கிட்ட பெரியப்பா வீட்டு பக்கத்துல இருக்குது, அண்ணன் பெரியப்பா பையன் ஒன்னா தான் இருந்தாங்க. அவங்க கிட்ட என்ன சண்டை போட்டான், இந்த மாதிரி என் தங்கச்சி எங்க அம்மாவெல்லாம் மயக்கி வச்சுக்கினேன், என்ன அனாதை ஆகிட்டேன்னு சொன்னாங்க. இப்போ எங்க கிட்ட வந்து அவங்கள நான் மயக்கி வச்சிட்டேன்னு சொல்லானே. எங்களை நல்லா பேசுனீங்களே, அவங்களே எனக்கு திட்டுற மாதிரி பண்ணிட்டேன். நான் தான் கேட்டேன், நான் மழைக்கிட்டேன் அவங்களை மயக்கிட்டான்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் கேட்டேன், நாடா இப்படி பண்ண கேட்டேன், உனக்கு அவங்க பேச்சு அவங்களே யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நேற்று கூட திட்டினான். எங்கள் அண்ணன் தம்பி யாரும் பேசுறது, நீங்கள் ஏன் வந்து பேசுறீங்க, நீங்கள் திட்டினாலும் இல்லை கேட்டு பாருங்க. எங்களும் எதுவும் திட்டல, ஒய்ஃபை கேட்குறாங்க, அவங்க ஒய்ஃபை கேட்டான். எங்கள் அண்ணன் தம்பிங்களும் நாங்கள் யாரும் பேசிப்பாங்க. அவங்க ஒய்ஃப் மேடம், எங்க மூத்தார் ஒருத்தர் எங்க வீட்டுக்காரர் கூட அவங்க நல்லா அட்வைஸ் போன வாரத்துல இறந்துட்டாரு. அண்ணா அட்வைஸ் பண்ணிருந்தாங்க, அவங்க சண்டை வாங்கிக்கணும். போன வாரத்துல இறந்துட்டாரு எல்லாம் சொல்லி போயிட்டாங்க. இவங்கிட்ட சொன்னேன், எனக்கு கண்ணு தெரியலடா, துட்டு 10 பைசா இல்ல, எங்கன்னா போய் துட்டு வாங்கிட்டு வந்து என்ன சாவல் இட்டுன்னு போய் விடு, இட்டுன்னு வானே இந்த போறேம்மா, நான் போன வாரம்லாம் 2 வாரம் வேலை செய்துக்கிறேன், நான் போய் துட்டு வாங்கிட்டு வரணும். போனவன் 1:30 மணி வரலும் வரல மேடம். அதுக்கப்புறம் இவங்க வீட்டுக்காரு இவங்க காசு இல்லாம எங்கேயோ போயிட்டு ஒரு அர்ஜென்ட்னா போயிட்டு இட்டுன்னு வந்து என்ன சாவுக்கு இட்டுன்னு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வரான் மேடம். நான் கேட்டேன், ஏன்டா என்ன இட்டுன்னு வந்து விடணுமா, நீ இவ்வளோ நேரம் பொறுத்து வரேன்னா, இப்போதாம்மா காசு கிடச்சிது வந்தானே, சரிதான்னு விட்டுட்டேன். லோன் காட்டுறது காசுன்னா ரெடி பண்ணி, அதுக்காக நான் ரெடி பண்ணி, நீ போங்க நான் ரெடி பண்ணி கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு நான் வருவேன். அதுவும் கூட அங்கே தான் கொடுத்தேன். என்னைக்கு அர்ஜென்ட் அங்கே போயிருமா சாவுக்கு போய் பிடிக்க மாட்டேன். இனிமேல் ஒரு 4 பேர் இருக்கிறாங்கன்னா அவங்கள எப்படி பேசணும் தெரியுமா? இவங்களாம் நான் தான் பார்த்துப்பேன். இவங்க எல்லாம் ஒன்றா வந்து ஒரு மாதிரி சீப்பாக பேச எனக்கு பிடிக்க மாட்டேன். எனக்கு போகிறது வேற ஒன்றும் சீப்பா எதுக்கு பேசுறாங்க, நீ வேலைக்கு போக மாட்டேற, குஷ்டு வீட்டுக்கு வர. நல்லா பேசுறவங்க கூட பேச மாட்டாங்க இந்த மாதிரி பண்ணுறது. நான் தானே வீட்டு வரப்பில்லை, நான் தான் 2 பேரும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து என்னையும் வீட்டுக்கு வராமல் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி நேற்றோட திட்டிட்டு நான் கம்முன்னு போயிட்டேன். அந்த கடைக்காரங்க கேட்டாங்கப்பா, அந்த ஆள் வந்தாங்க, இப்படி என்னை திட்டினாங்க, இவங்க வந்தாங்க என்னை திட்டினாங்கன்னு சொன்னால் போதும், வீட்டுக்கு வர வேணான்றீங்க, சண்டை போடுறீங்க, வீட்டுக்கு வர வேணான்றீங்க அப்படின்னு சொல்கிறான். சரி சொன்னாங்க, கேட்டாங்களா?